ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி. உனக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறவே உன் தாயானவள் நீண்ட நேரமாகவே காத்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சியா? என்னை தேடி மகிழ்ச்சியான செய்தி வருமா அம்மா என்றுதானே வருத்தத்தோடு கேட்கின்றாய். அவ்வளவு ஆதங்கம் உன் மனதிற்குள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆமாம் செல்லமே, கஷ்டம் வந்துவிட்டது என்று நீ ஒரே அடியாக உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து துவண்டு விடாதே. உனக்கான சந்தோஷமும் நிச்சயமாகவே உன்னை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். எந்த கஷ்டத்திலும் என்னை விடாமல் நீ உன் மனதார என்னை வணங்கிக் கொண்டே இருந்த உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? நீ உன்னுடைய துணையுடன் சேரக்கூடிய நேரமானது வந்துவிட்டது. வேதனைகளை மட்டுமே அனுபவித்த நாட்களும் முடிந்துவிட்டது. உன் துணையை பிரிந்து நீ மற்றவர்களினுடைய பார்வையாலும் மற்றவர்களினுடைய ஏளனமான பேச்சுக்களாலும் அதிக அளவில் துன்பத்தை அனுபவித்து விட்டனுடைய துணையை பிரிந்ததற்காக உன்னை குற்றவாளி போல மற்றவர்கள் நடத்துவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த காலமானது இப்போது முடிந்துவிட்டது. உன் துணையானவர் அவருடைய தவறை உணர்ந்து விட்டார். அவர்தான் தவறு செய்தார் என்பதை இப்போது அவருக்கு நான் புரிய வைத்திருக்கின்றேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எப்பொழுது நீ சேருவாய் என்று காத்திருந்தாயோ அந்த நாள் இப்போது வரப்போகின்றது. அவருக்கும் உன்மேல் அதிக அளவில் கோபம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அந்த கோபம் எல்லாம் இப்போது கரையத் தொடங்கிவிட்டது. உன் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பானது அதிகப்படியாகவே இருக்கின்றது. அவராகவே உன்னை தேடி வரப்போகின்றார். நீங்கள் இருவரும் ஒன்றாக இந்த உலகத்தில் வாழப் போகின்றீர்கள். நீ எந்த அளவிற்கு வேதனைப்பட்டாயோ அந்த அளவிற்கு இனிமேல் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். யார் வெறுத்தாலும் நேசித்தாலும் நீ நீயாகவே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் என்ற ஒரு உணர்வானது உனக்குள் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாகவே இரு. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. அப்போதுதான் நீ மகிழ்ச்சியை அடைவாய். நீ எப்பொழுதும் உன்னுடைய தன்னிலையை மறக்கக்கூடாது. நீ பிறருக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிவை எடுக்காதே. இது உன்னுடைய வாழ்க்கை. நீ ஆனந்தமாக வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை துணையோடு நீ சேரக்கூடிய இந்த காலத்தில் எப்போதும் இனிமேல் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு காட்டினாயோ அதே அன்பானது இப்போது மீண்டும் உன்னிடம் சேர வருகின்றது. உனக்கு துணையாக அவர் பக்கபலமாக இனிமேல் உன்னோடே இருக்கப் போகின்றார். உன் தாயான வாராகியும் உனக்கு துணையாக இனிமேல் இருக்கப் போகின்றேன். உன்னுடைய துணையை உனக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும். அன்பு வேறு, அடிமைத்தனம் வேறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் யாருக்கும் இங்கே அடிமை கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவரோட தனித்துவத்தோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்தால் வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என்னால் வாழ முடியாது என்ற ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கூடாது. உனக்கு உயிர் கொடுத்த தாயாக நான் இருக்கின்றேன். உன்னை வாழ வைக்கும் தாயாகவும் நான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் தவறான எண்ணங்கள் உன் மனதில் தோன்றக்கூடாது. நீ உன் துணையிடத்தில் சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நான் அவரை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழப் போகின்றீர்கள். உன் தாயானவள் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன். இந்த வாழ்க்கையானது உனக்கு நிரந்தரமாக இருந்து உனக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும். இனி உன் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் குறைவே இருக்காது. நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய்.